ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது கவுண்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பர்லேயும் டிஜிட்ஸ் இருக்குது. அது எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இது ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் டிஜிட் லிஸ்ட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் எல்ஐஎஸ்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்திங்கன்னா 45ன்னு இருக்குது. அடுத்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா 678ன்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. அடுத்தது 6578ன்னு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கவுண்ட்டில் டிஜிட்ஸை வச்சுருக்கு. இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு நம்பர்லேயும் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு எப்படி கவுண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் தேர்ட் ஸ்டெப்பில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஐங்கிற வேரியபிள் வழியாக. அடுத்தபடியாக என்ன பண்ணுறோன்னா, ஃபோர்த்து ஸ்டெப்பில் இந்த ஐயில் இருக்க எலமெண்ட்டை ஒரு டூப்ளிகேட் வேரியபிள் எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஐயில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எண்ணில் ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஒயில் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். சிக்ஸ்த்து ஸ்டெப்பில் அந்த ஒயில் லூப்பில் எண் கிரேட்டர் தென் 0ன்னு கண்டிஷன் கொடுக்குறோம். எதுக்காகனா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் எடுத்து ஹேண்டில் பண்ணணும். நம்பர் வந்து 0 ஆகாத வரைக்கும் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை வச்சு நம்ம தேவையான இந்த கவுண்ட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஒயில் லூப்பை 6th ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு சிஎன்டின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த சிஎன்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, அந்த டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். n// இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுக்குறோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இப்படி கொடுத்தா தான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். அதாவது டிஜிட்ஸ் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 45ன்னு இருக்குது இல்லையா, இந்த 45 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 45 கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துக்கும். கவுண்ட் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். n// இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்ததுனால 45/10 பண்ணோம்னா 4ன்னு கிடைக்கும் கோஷன்ட். திரும்ப அதை வச்சுட்டு ஒயில் லூப்பு ரொட்டேட் ஆகும். 4 கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி செக் பண்ணும். திரும்ப கவுண்ட் வந்து இப்போ ஏற்கனவே 1ன்னு இருந்தது, இப்போ 2ன்னு மாறும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா திரும்ப 4// ஈக்குவல் டு 10 பண்ணோம்னா அப்போ 0ன்னு கோஷன்ட் கிடைக்கும். இப்போ திரும்பவும் மேலே போய் ஒயில் லூப்பில் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணோம். 0 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ லூப் டெர்மினேட் ஆகிடும், வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்ட்டில் வந்து 2ங்கிற வேல்யூ இருக்கும். 45 அப்படின்னு சொன்னால் அதில் 2 டிஜிட் இருக்குது. ஸோ 2ங்கிற கவுண்ட்டு கிடைக்கும். இது மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்லேயும் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு இந்த ஒயில் லூப் வழியாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான மெத்தட். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ டிஜிட் இருக்குதுன்னு சொல்லி அக்யூரேட்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற நம்பர்லேயும் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயில் லூப் வச்சு மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடுங்க. தேங்க்யூ ஆல்.